ஹாய், வெல்கம் டு அ ஈவினிங் vlog. கொலம்பியன் ப்ரூ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து அசார்டட் காஃபீஸோட சாஷேஸ் ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு ட்ரையல் கிட் மாதிரி. இந்த இண்டிவிஜுவல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபுல் பாட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் இதை ஜெப்டோல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வித் ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து 78 rupeesக்கு வந்தது. மொத்தம் 5 ஃப்ளேவர்ஸ். காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற தாட் மட்டும்தான் இருக்குது. இதில் இன்ஸ்டன்ட் காஃபி, ஏசல்நட், கேரமல், டபுள் சாக்லேட் அண்ட் வெனிலா, இந்த 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் பெஸ்ட் வந்து டபுள் சாக்லேட் அண்ட் வெனிலா. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரையில் வச்சுக்கோங்க. டபுள் சாக்லேட்டோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரொம்ப அடிக்டிவாக இருந்தது. அது ஒரு காஃபி மாதிரி இல்லாமல் ஹைலி ஹாட் சாக்லேட் மாதிரி ஃபீல் ஆச்சு. காஃபி குடிச்சிட்டு என்னோட ஹாபியை ஸ்டார்ட் பண்ணேன், மண்டெல்லா கலரிங். இது ஸ்டார்ட் பண்ணப்போ அவ்வளோ அடிக்டிவாக எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஆஸ் ஐ டூ இட் டெய்லி எவ்ரிடே பண்ண எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. இது என்னோட ஈவினிங் ரொட்டீன். ஆஃப்டர் டீ இல்லை காஃபி நான் இதை உட்காந்து பண்ணுவேன். இல்லைனா அட்லீஸ்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுவேன். திஸ் இஸ் மை ரொட்டீன். யூஸ்வலாக ரொம்ப ஃபாஸ்டான பேஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது லைக் நம்ம ரன் பண்ணிகிட்டே இருப்போம்ல. இனிஷியலி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் எனி கிராஃப்ட், ஹாபி ஆர் கலரிங், உங்களால் உட்காரவே முடியாது. நீங்கள் அந்த ரஷ்க்கு வந்து யூஸ்டுவாக இருப்பீங்க. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இனிஷியலி ஒரு ஆஃப் சர்க்கிள் இல்லை ஒரு சின்ன போர்ஷன் கலர் பண்ணுறதுக்கு எனக்கு பேஷன்ஸே இல்லை. பட் எவ்ரிடே வந்து அது ஒரு ஹேபிட்டாக மாற்றும் போது அது யூஸ் டு ஒரு விஷயமாக மாறுது. கரண்ட்லி இது வந்து 2nd month ஆஃப் கலரிங்கில் இருக்கேன். ஸோ இந்த 2 months நான் வந்து நிறைய பேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன். ரஷ்ல இருந்து என்னை வந்து ஒரு ஐசோலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஹாபி ரொட்டீன் கற்றுக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக இட்ஸ் அ ஃபன் ஆக்டிவிட்டி. கலர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அம்மா வந்து சில திங்ஸ்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. கொஞ்சம் க்ராசரிஸ் அண்ட் மாவு அரைச்சி அனுப்பி விட்டுருந்தாங்க. க்ராசரிஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன். இது மந்த்லி 2 இல்லை மந்த்லி 1 அந்த மாதிரி அனுப்பி விடுவாங்க. எனக்கு ஏதாவது க்ராசரிஸ் ரீஃபில் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு லிஸ்ட் அனுப்புவேன். இல்லைனா அவங்களே பேசிக்காக ஒரு சில பேசிக் ஐட்டம்ஸ்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. நான் எல்லா கண்டெய்னர்ஸ்லையும் ரீஃபில் பண்ணது போக மீதி இருக்க எல்லா க்ராசரிஸுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட் வித் லிட்டோட ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இந்த பக்ஸ், இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி எந்த அட்டாக்கும் நடக்காது. அண்ட் தென் மாவு வந்து கண்டெய்னர்ஸை சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சேன். யூஸ்வலாகவே 2 மாவு அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து இட்லி மாவு, ஏன்னா பிகாஸ் இட்லி எவ்ரிடே எங்கள் வீட்டில் டின்னர்னா இட்லி தான். அண்ட் தென் எய்தர் ஆப்ப மாவு இல்லைனா அடை மாவு. இந்த வாட்டி ஆப்ப மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. சம்மர் சீசன் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் ஐ ஹவ் பீன் கிரேவிங் எவ்ரிடே இஸ் டெசர்ட்ஸ். அவ்வளோ டெசர்ட்ஸ் இருக்குது. மேங்கோவில், லிச்சியில், FB கேக்ஸ்லேருந்து நியர்பை ஒரு ஷாப்லேருந்து இந்த 2 திங்ஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து குனாஃபா சாக்லேட் அண்ட் லோட்டஸ் பிஸ்காஃப். இது ரெண்டுமே ஒரு கைண்ட் ஆஃப் குட்டி டப்ல இருந்தது. இது வந்து பெரிய டப்லையும் வச்சுருந்தாங்க. பட் ஓவர் கன்சம்ஷன் வேணாம் அப்படின்றதுனால சின்ன டப் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். செம்ம யம்மியாக இருந்தது. டெசர்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக டின்னர் சமைக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லி டின்னர் அண்ட் டின்னர் பிளான் வந்து பாவ் பாஜி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. எஸ்பெஷலாக OSB, A2B இந்த கடையிலலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறந்துட்டேன் பாருங்க, கீதம்லையும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஈக்குவலாக செய்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப பர்ஃபெக்டாக செமையாக செய்வேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் டீசெண்டாக நான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு செய்வேன். என்னோட சிம்பிளான ரெசிபி வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி டர்மரிக், சால்ட் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேஷ் பண்ணிவிடுவேன். மேஷ் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓம் பவுடர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாவ் பாஜி பவுடர் ஆட் பண்ணிங்கனாலே ஒரு சிம்பிளான ஃப்ளேவர் வந்துடும். ஃபைனலாக கார்னிஷிங் வந்து நீங்கள் கொரியாண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லிட்டில் கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணி பாவ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரிட்டானியா, மாடர்ன் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நான் இது ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து மாடர்ன் பிராண்ட். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அண்ட் தென் வி கேன் என்ஜாய் இட் வித் தி கறி. இப்படி தான் என்னோட ஈவினிங் போச்சு. சிம்பிள், காம் அண்ட் தென் நிறைய சாப்பிட்டேன். அண்ட் நாளைக்கு vlogல பார்க்கலாம். until then stay safe, take care, bye bye.